ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து மீன் குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி மீன் குழம்பு செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இப்போ குழம்பு வைக்கிறதுக்காக வானலை வந்து அடுப்பில் வச்சாச்சு. வானல் காஞ்சதும் குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு, வெந்தயம், இந்த வடகெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். வெந்தயம்லாம் வீட்டில் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாததுனால வெந்தயம் போடல ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சளி பிடிச்சிக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து வெந்தயம் வடகம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுடுங்க. கடுகு வெந்தயம் சேர்க்க பார்த்து மீன் குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக நல்லா ஸ்மெல்லு நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வாசனையாக. பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா பொரிக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்து வெட்டி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு சின்ன சின்ன வெங்காயமாக ஒரு 4-5 வெங்காயம் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நான் வந்து பொடிசாக வெட்டி எடுத்துக்கிறேன். நான் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் பொன்னிறமாக. இது கூட இடித்து வச்ச பூண்டு சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஒரு 5-6 பல் முழு பூண்டும் கொஞ்சம் இடித்த பூண்டும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், நான் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். குழம்புக்கு தேவையான புளி, எங்களுக்கு தேவையான புளி நாங்கள் கரைச்சி வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நாங்கள் எல்லாம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி. பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் அது கூட தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். நான் வந்து புளி எடுத்துருக்கிறேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் தக்காளி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து புளி கம்மியாக எடுத்துருக்கிற மாதிரி இருந்தால் அதிகமாக எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மிளகாத்தூள் போட்ட புளி கரைசலை வந்து இப்போ வந்து குழம்புல வந்து வெங்காயத்தை கூட சேர்த்துக்கலாம். குழம்பு சேர்த்துட்டு நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கிண்டி விட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். நல்லா ஓரமாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து இது கூட வந்து மீன் சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சு திக்காகிடுச்சு பாருங்கள். நான் வந்து குட்டி காணாங்கருத்த மீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கேன். இது நல்லா குழம்பு நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நாங்கள் இந்த மீன் தான் வாங்கியிருக்கோம். இன்றைக்கி இந்த மீன் நிறைய இருக்குது, சங்கரா மீன் இதெல்லாம் இருக்குது. அதோட இந்த மீன் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நாங்கள் இந்த மீன் எடுத்துக்கிறேன். இந்த மீனை வந்து குழம்புல சேர்த்துக்கலாம். நான் வந்து நீங்கள் 1/2 கிலோ மீன் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா மீனையும் குழம்புல சேர்த்துக்கலாம். குழம்பு சேர்த்து லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். ரொம்ப கிண்டி விடாத, கிண்டி விட்டு இது ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். மீன் வேகிற வரைக்கும். ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, மீன் உடஞ்சிடும். பாருங்கள், ஒரு நிமிஷம் கழிச்சு பாருங்கள், நல்லா சுற்றி எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அது கூட லைட்டாக பச்சை கருவேப்பிலை போட்டு குழம்பு சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.